தமிழ் பூர்வடி மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் அவமானப்படுத்துகிற செயல். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 2022 ஏழையின் சிரிப்பில் கருணாநிதியை காண்போம் சொல்லி கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க. தமிழ் கடவுள்னா அதுக்கு ஒரு தராதரம் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன்னா ஒரு தராதரம் இருக்கு. முத்தமிழ் அறிஞர்கள்னா தராதரங்கள் இருக்கு. அந்த தராதரங்களை பெற்றிருக்கிற ஒரு நபரை நீங்க சொன்னா சரி. தமிழ் கடவுள் எப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இதுல இன்னொரு விஷயம், நாங்க ஆள்றோம், தெலுங்கு ஆள்றான்னு நீங்க ஒரு கதையா ஒரு புனையப்பட்ட செய்தியா பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது முற்றிலும் தவறான செய்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிச்சு நீங்க ஆட்சி அமைங்க, உங்களை நாங்க ஒன்னும் கையை பிடிக்கல, அவ்வளவுதான். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து மொழியாளர்களும் இந்த நிலப்பரப்பில் வாழலாம், அதுல எந்த மாற்று கருத்து. நாங்க ஆட்சி அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கான அந்த கொள்கை தத்துவ சித்தாந்தம் அதுதான். இது என்ன அரசருடைய காலமா? கத்தி கப்படா துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு டொப்புன்னு சண்டை போட்டு ஒரு நாட்டை பிடிச்சு ஆள்றதுக்கு? உங்களுக்கு வாக்களிச்சா நீங்க வாங்க, முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிங்க, உங்களுக்கு நாங்க பொன்னாடை போத்தி உங்களை வாக்களித்தால் மக்கள் பிரதிநிதியாக வரலாம். ஒரே ஒரு கேள்வி, வாக்குகளை வாங்குகிறீர்களா பெறுகிறீர்களா? அதை மட்டும் சொல்லுங்க. குக்கு செய்தி நேர அனைவருக்கும் வணக்கம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒன்று சொல்லியிருக்காரு, தமிழ் கடவுள்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? தமிழ் கடவுள் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லியிருப்பது என்பது தமிழ் பூர்வடி மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் அவமானப்படுத்துகிற செயல். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 2022 ஏழையின் சிரிப்பில் கருணாநிதியை காண்போம் சொல்லி கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க. அண்ணாதுரை என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டினா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இறைவன் இடத்துல கருணாநிதி வைக்கிறார். அதேதான் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்ப மு.க. ஸ்டாலினை தமிழ் கடவுள் என்று வைக்கிறார். தமிழ் கடவுள்னா அதுக்கு ஒரு தராதரம் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன்னா ஒரு தராதரம் இருக்கு. முத்தமிழ் அறிஞர்கள்னா தராதரங்கள் இருக்கு. அந்த தராதரங்களை பெற்றிருக்கிற ஒரு நபரை நீங்க சொன்னா சரி. தமிழ் கடவுள் எப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நான் சொல்றேன், 16/10/2022 மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் இருக்கிறார். அவர் என்ன பண்ற, ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறார், அமித்ஷாவோட தலைமையில் ஒருங்கிணைக்கிறார். அந்த மாநிலத்துல மருத்துவ படிப்பு இந்தியில் படிக்கலாம் என்று அரசாணை வெளியிடுகிறார். நீங்க 2021 ஆட்சியில் இருக்கீங்க, தமிழ்ல மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்று அரசாணை வெளியிடுவதற்கான தயக்கமே, அதற்கான முனைப்பு என்ன ஈடுபட்டீங்க? அடிப்படையில தமிழ் பயிற்று மொழி பாடமொழியா இருக்குன்னு சொல்லிட்டு 1968 அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்றத்தில் பேச குறிப்பு இருக்கிறது. அதற்கான வேலைப்பாடுகள் என்ன செஞ்சீங்க? தமிழ் பாடமொழியா இருக்கிறதா பயிற்று மொழியாக இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழுக்கு நீங்கள் ஆற்றிய பங்கு என்ன? சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? தமிழுக்கு நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் மத்திய அரசில் கேட்ட கேள்வி என்ன, பெற்ற நிதிகள் என்ன? இந்த அடிப்படையில வைத்துக் கொண்டுதான் நீங்கள் தமிழ் கடவுள் யார், தமிழ் கடவுளாக பார்க்கிறோமா, இல்ல தெலுங்கு கடவுளாக பார்க்கிறோமா, கன்னட கடவுளாக பார்க்கிறோமா நீங்க சொல்லணும். அப்போ ஒட்டுமொத்த பூர்வடி மக்களுடைய, தமிழ் பூர்வடி மக்களுடைய ஆட்சிமைக்கு மேல இருந்து கொண்டு அந்த மொழிக்கு எதுவும் செய்யாமல் இந்த வார்த்தை உச்சரிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, தமிழ் கடவுள் எங்களுடைய முப்பாட்டன்கிறாரு, தமிழ் கடவுள் முருகன் எங்களுடைய முப்பாட்டன்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய தமிழ் கடவுள் ஸ்டாலின், எங்களுக்கு அண்ணா, எங்களுக்கு பெரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், நாங்க எங்க இதுல நாங்க சொல்றோம். இவர்கள் எல்லாமே தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது சம்பந்தம் இல்லைன்னு எந்த அளவுகளை வச்சு நீங்க சொல்றீங்க? இது எல்லாம் ஒரே ஒருங்கிணைந்த பகுதியாகத்தான் இருந்தது தமிழ்நாடு. புரிஞ்சுக்கோங்க,
அன்றைய சென்னை மாகாணமாக இருக்கும்போது அனைத்து மொழிகளும் இங்கே தான் தென்னிந்தியான்னு தான் அப்பொழுது பேரு. சென்னை மாகாணம் என்று பேரு. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்தில் இன்னும் சொல்ல போனால் இலங்கையின் ஒரு பகுதியும் ஒரிசாவினுடைய ஒரு பகுதியும் குஜராத்தினுடைய ஒரு பகுதியும் கூட ஒருங்கிணைந்து, மகாராஷ்டிராவினுடைய ஒரு பகுதியும் ஒருங்கிணைந்து இருந்தது. அதுதான் அன்றைய சென்னை மாகாணம். அந்த சென்னை மாகாணத்துல யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம், போகலாம், வரலாம். அந்த சூழல் தான். அந்த சூழல்ல அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இங்க தெலுங்கர்கள் இருக்காங்க, மராட்டியர்கள் இருக்காங்க. எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் கலப்படம் மிகுந்த ஒரு நாடுன்னு பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான மொழிவாரி மாநிலம் 1956 நவம்பர் 1 பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, எங்களுக்கான அதிகாரம் மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்படவில்லை. ஜீவோவை நல்லா படிச்சு பாருங்க. நீங்க ஒரு இன்ஜினியர். அதாவது ஸ்டேட் பைபிரிகேஷன் ஆஃப் சென்னை மாகாணம் அப்படின்னு தான் இருக்கே தவிர அதுல மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது இல்ல. மொழிக்காக போராடினாரு பொட்டி ஸ்ரீராமுலு. அது அவர் உயிர் நீத்தாரு. அந்த நேரத்துல இதை பண்ணதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. 1953 பிரிச்சுட்டு போயிட்டாரு. அதாவது இங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் பைபிரிகேஷன் எப்படி நம்ம இங்க மாநில அரசு பண்ணுதோ அது மாதிரி ஒன்றிய அரசு ஸ்டேட் பைபிரிகேஷன் ஆஃப் சென்னை ஸ்டேட் அப்படின்னு, சென்னை ஸ்டேட்னு தான் ஜீவோ இருக்கு. அதுபடி பிரிச்சாங்க. அப்படியே பிரிச்சாலும் கூட நம்ம ஒரு வெரி சிம்பிள் சார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை 1947 இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் இருங்க சார், தனி நாடுன்னு அவங்க அங்க போயிட்டாங்களா? அல்ல இங்க இருக்க கிறிஸ்தவர்கள் நாடு சுதந்திரம் கிடைச்ச உடனே எல்லாம் பிரிட்டிஷுக்கு போயிட்டானா? எல்லா மக்களும் எல்லா நாட்டும் எல்லாருக்கும் உரிமை இருக்குங்கிறதுனால எல்லாரும் இங்கதான் வாழ்றோம். இது நம்ம நாடு, இது தாய் நாடு. புரிஞ்சுக்கோங்க. இத தாய் நாடா ஏத்துக்கிட்டவங்களுக்கு எல்லாமே இதுதான் தாய் நாடு. இது தாய் நாடு இல்லைன்னு சொல்றவனுக்கு இது தாய் நாடு இல்ல, அவ்வளவுதான். இதுல இந்த மொழிக்காரன் அந்த மொழிக்காரங்கிறது கிடையாது. ஒரு பாத்தீங்கன்னா இருங்க சார், அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய தமிழர்கள் லெமோரியா கண்டத்துல கடல் கொண்டு போயிடுச்சு. உங்களுக்கு முதல் தமிழ் சங்கம் என்னாச்சு? நீங்க படிச்சவர் தானே. முதல் தமிழ் சங்கம் என்னாச்சு? கடல் கொண்டு போயிடுச்சு இல்ல? அன்றைக்கே எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உருவாகுது. ஆகையினால இது எல்லாமே கலப்படம் தான். இதுல இன்னொரு விஷயம், நீங்க நாங்க ஆள்றோம், தெலுங்கு ஆள்றான்னு நீங்க ஒரு கதையா, ஒரு புனையப்பட்ட செய்தியா பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது முற்றிலும் தவறான செய்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழகத்துல மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. நாங்க தெலுங்கனோ கேரளாவோ ஆந்திராவோ எதுவா இருந்தாலும் சரி, மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. மக்களுடைய வாக்கை பெற்று நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம். எங்க ஆட்சியை துவேசமாக பேச வேண்டாம். உங்களுக்கு தெம்பு திராணி ஆளு இருந்தா 26ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு நீங்க ஆட்சி அமைங்க. உங்களை நாங்க ஒன்னும் கையை பிடிக்கல, அவ்வளவுதான். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அனைத்து மொழியாளர்களும் இந்த நிலப்பரப்பில் வாழலாம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்க ஆட்சி அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? நீங்க யாரு? உங்களுக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நாங்க தான் ஆளணும், நாங்க தான் புடுங்க. அன்றைக்கு பாத்தீங்கன்னா 1458 அங்க இருந்து படையெடுத்து வடக்க இருந்து படையெடுத்து வந்ததுதான். அன்றைக்கு முஸ்லிம்கள் தான் இங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு கம்பனார் தான் இங்க வந்தாரு. கம்பனார் அன்றைக்கு ஆட்சி, இன்றைக்கு தெலுங்கருடைய ஆட்சி 1485 ஆட்சி வந்துச்சு. அன்று முதல் இன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் வருகை வரலையும் தெலுங்கருடைய ஆட்சி ஏறக்குறைய 518 ஆண்டு காலம் ஆண்டான். ஒரு நாளாவது தெலுங்கு தாண்டா இங்க தாய்மொழி அப்படின்னு சொல்லி இருப்பானா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்ன பேசுறீங்க? இல்ல, நீங்க சொல்றதா சரிதான். 1336 ஏப்ரல் 5 விஜயநகர பேரரசு துவங்குது. ஐயா சொல்றது 1526 ஜனவரி 27 முதலாம் பானிபட் போர், இப்ராஹிமுடைய தோத்த பிறகுதான் பாபரோட ஆட்சி உள்ள வருது, முகலாயர் ஆட்சி. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தான் இந்த நாட்டையும் இந்த தமிழ் போடி மக்களையும் ஆளணுன்றதுல என்ன மாற்றமே இருக்குது. ஆண்டுட்டீங்க, ரைட்டு. நாங்க என்ன சொல்றோம், இந்த இடங்கள்ல கர்நாடகத்துல ஒரு லிங்காயத்தை தவிர வேற ஏதாவது ஆள முடியுமா? ஒரு தெலுங்கானாவில் தெலுங்கை தாய்மொழியா கொள்ளாதவன் எவனா ஆள முடியுமா? ஆந்திராவில் ஒரு தெலுங்கை தாய்மொழியா கொள்ளாத, இந்த கேள்வி பதில் சொல்லுங்க சார். நான் தான் சொல்றேனே, நாங்க பூர்வீக தமிழர்களே இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தான். அதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தோம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இருக்கோமா? சொல்லுங்க. நேத்து கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கோம். ஆந்திரால ஹைதராபாத்ல கல்யாணம் பண்ணி நேற்றுக்கு தான் மறுவீடு இங்க ஆட்சியை பிடிச்சு நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோமா? எத்தனை நூற்றாண்டுகள்,
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க எங்களை பார்த்து தமிழன் இல்லைன்னு சொன்னா, நீங்க தான் தமிழன் சொன்னா, எங்களுக்கு இருமொழி தெரியும், தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும், உங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும். நீங்க வந்து கடல் கொண்டு போனதுக்கு பின்னாடி முளைச்சு வந்த சிரிக்கீரைகள், நேற்று மலையில் முளைச்ச சிரிக்கீரை. நீங்க வந்து எங்களை பார்த்து வந்தேரின்னு சொல்றது நாம மரியாதை இல்லாத சொல்லு. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, இருமொழி தெரியும் மும்மொழி தெரியுன்றதெல்லாம் அங்கே விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும், ஐயா சொல்லிட்டாரு. இந்த ஒரு மொழி எங்கள் தாய்மொழி, தாய் தமிழ் மொழி, புரியுதுங்களா? இவங்களுக்கு இருமொழி தெரியுதுன்னா எங்கள் மொழியிலிருந்து பிறந்திருக்கலாம், எங்கள் மொழியிலிருந்து வேறு கலப்படமாக ஒரு மொழி உருவாயிருக்கலாம், அந்த மொழி ஒரு தாய்மொழியாக இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. நாங்கள் என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா, தமிழ் பூருடைய நிலப்பரப்ப எந்த வேறு பிற மொழியாளர்களும் ஆண்டிருக்கலாம். சுல்தான்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க, மராட்டியர்கள் 190 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறார்கள், பிரிட்டிஷ்காரன் ஒரு 180 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறான். ஆண்டுட்டுங்களா போங்க, இருக்கிறத எங்க பூருடைய நிலப்பரப்பை. அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியா முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் பறை வாழ்ந்தார்கள் சொல்றாரு. ஆகப்பெரும் சிந்தனைவாதி, படிப்பியல்வாதி. அவர் சொல்றது பொய்யன் ஐயா சொல்றாரா? ஆக இந்தியா என்பது சுருங்கி, அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ் பூருடைய மக்கள் வாழ்ந்த நிலம் சுருங்கி, வடவேங்கடம் தென்குமரி ஆகிடே தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சுருக்கி பாடுது. 3 தமிழ்ச்சங்கங்கள் இருந்தது. முதல் தமிழ்ச்சங்கம், இடை தமிழ்ச்சங்கம் அழிஞ்சு போச்சு ஐயா சொன்ன மாதிரி. நாங்க என்ன சொல்றோம், இப்ப இருக்கிற நிலப்பரப்ப தமிழ் தேசிய என்ற ஊற்று கருத்தினூடாக, தத்துவத்தினூடாக நாங்கள் ஆள முனைகிறோம். வந்த உடனே ஆளணும் இல்லை. நாங்கள் 2016 எலெக்ஷன்ல நிற்கிறோம். 4 எலெக்ஷன் நின்று இப்போ கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளை பெற்று இருக்கிறோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ் பூர்வடி மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னும் 10 ஆண்டுகள் போராடி நாங்கள் வெற்றி பெற மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டோம்னா, எல்லாம் ஒன்றிணைந்து வாழ்வோம், நாங்கள் கொஞ்சம் முன்னிறுத்து வாழ்வோம், அவ்வளவுதான். முன்னிறுத்து என்ன, தலைமை பீடத்தை நாங்கள் கையகப்படுத்துவதற்கு எங்களுக்கு இந்த மண்ணில் அடிப்படை உரிமை இருக்கிறது தான் எங்கள் கேள்வி. எங்களுக்கான அந்த கொள்கை தத்துவம் சித்தாந்தம் அதுதான். இது என்ன அரசருடைய காலமா? கத்தி கப்படா துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு டொப்பு டொப்புன்னு சண்டை போட்டு ஒரு நாட்டோட ஒரு நாட்டை பிடிச்சி வந்து ஆள்றதுக்கு? இது வந்து சுதந்திர நாடு. மக்கள் வாக்களிச்சா தான் ஆட்சிக்கு வர முடியும். மக்களுடைய வாக்கை பெற்று யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியாளர்கள். அதை மறந்துட்டு இவன் தெலுங்கு, அவன் மலையாளி, இவன் கன்னடங்கிற வார்த்தைகளை விட்டு தொலைங்க. நீங்க அப்படி விட்டு தொலைச்சா தான் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி வரிசையிலாவது திரு சீமான் அவர்கள் வந்து உங்களுடைய கட்சி வந்து உட்கார இயலும். அப்படி இல்லாம தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த, தமிழ் தேசியம் பேசின திரு சீபா ஆதித்யநாத் அவரு தொங்கிட்டு இருந்த கட்சியை தான் அவர்கிட்ட இருந்து ஓசி வாங்கி கடன் வாங்கி வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாப்போ சிவஞானம் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் என்ன, நாங்க கடைசியில திராவிடத்துல போய் கரைஞ்சு போயிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, அரசியல் சித்தாந்தம் தெரியாம பேசாதீங்க. அரசியல் முழுமையா ஆழ்ந்துதான் பேசுறோம். திராவிட சித்தாந்தத்தோடு கலப்பருக்கு திரு சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம். அப்படி கலக்கிறது ஆதித்யநாத் என்ன சார் ஆனாரு? ஆதித்யநாருடைய கட்சி தான் உங்க கட்சி தான். ஆதித்யநாருடைய பேரு அவர் கட்சி அப்படியே டேக் அப் பண்ணல. ஆதித்யநாத் டேக் அப் பண்ணிருக்கு. என்ன சொல்றேன், ஆதித்யநாருடைய கட்சியை தான் டேக் அப் பண்ணிருக்கீங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ணல. அப்படியாக இருக்கட்டுமே. 1967 ஆதித்யநாத் திமுக கூட்டணி வச்சு அமைச்சர் ஆயிட்டாரு, சபாநாயகர் ஆனாரு. நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, அதை இந்த வாய்ப்புகளை நாங்கள் எங்களுக்கு வந்திருந்தாலும் கூட நாங்கள் அதுக்கு முனைப்பு ஈடுபட மாட்டோம். 2016, 19, 21, 24 தனிச்சுவா நின்று அதற்கான தத்துவங்களை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து வாக்களி பெற்றிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். அனைத்து மொழியானவர்களும் வாழ்கிற நிலப்பரப்பாக இது போயிருக்கு. இந்திய தேசியன்ற ஒன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 600 சமஸ்தானங்கள் ஒருங்கிணைச்சு தான் இந்திய யூனியன் கட்டமைக்கப்படுகிறது. இவர்கள் இங்கு வாழக்கூடாது, இவர்கள் தான் வாழ தகுதியுடையவர்கள் அப்படின்னு சீமான் சொல்லலை. அவரவர்கள் நிலப்பரப்பை அவரவர்கள் ஆளுவதற்கான வேலைகளை 56 செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு 1920 இல்லை, நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக மொழிவாரியா காங்கிரஸ் கமிட்டி பிரிங்கன்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு காந்தியடிகள் சொல்றது? அப்போ மொழிவாரியா அந்த காங்கிரஸ் கமிட்டியை வந்து பிரிக்கும் பொழுது இந்த பகுதியில் தமிழ் பூர்வடி நிலப்பரப்பில் ஒரு சரியான தலைமை ஆளுமை இல்லாதனால அன்றைக்கு அந்த பெரியாரை வந்து அந்த தலைமை வந்து ஏற்றுக்கிட்டார். அதுல இருந்தா நம்மளுக்கு வந்து சர்க்கிள் துவங்குகிறது. நம்ம அதை பத்தி நம்ம நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியதில்லை. அப்படியே இவர்கள் ஆட்சிமை இருந்தாலும் கூட தமிழ் மக்களுக்கான ஆட்சிமையாகவும் தமிழ் பூர்வடி மக்களுக்கான செயல் திட்டமாகவும் இருக்கிறார்களா? நேற்றே ஒரு ஆகப்பெரும் மடப்புறத்தில் ஆகப்பெரும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்குது. மதுரை உயர்நீதிமன்றம் வந்து தெளிவா சொல்லியிருக்கு, ஒரு அக்யூஸ்டு கூட ஒரு எதிரியை வந்து 2 முறை 3 முறை வெட்டி கொன்னுருவான், அதை விட மோசமா நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்லுது. லாக்அப் டெத் எங்கேயுமே நடக்கல, அதிமுக ஆட்சியில் நடக்கல, திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குன்னு சொல்ல வரல. இப்படி இது போன்ற செயல்கள் 52% மின் கட்டணம் உயர்ந்திருக்குது இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு. 145% சொத்து வரி உயர்ந்திருக்கிறது. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கிடப்படும் என்று தேர்தல் அறிக்கை இருக்கிறது. ஸோ மக்களுக்கான அரசாக இது இயங்கும் பட்சத்தில் எங்களுக்கான வேலை சுருங்கி போகுது.
ஸோ மக்களுக்கான அரசா இது இயங்கலைன்னும் போதுதான் தமிழ் தேசம் இங்க வீறு கொண்டு எருது. இது நாங்க இப்படிதான் இருப்போம், இது எங்கள் நிலப்பரப்பு, நாங்க இருமொழிகாரர்கள், நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு கேட்டினா அது தமிழ் தேசத்தின் ஆணிவேர்கள் அடி சித்தாந்தமும் இல்லை. நாங்க ஒன்றும் உங்களை அமைதியா இருக்க சொல்லலை, நீங்க நல்லாவே ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, உங்களை நாங்க ஆட வேணாம்னு சொல்லல, போராட்டம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சரிங்களா? ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, எது எப்படி இருந்தாலும் வாக்களிக்கிற எஜமானர்கள் மக்கள் தான். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். உங்களுக்கு வாக்களிச்சா நீங்க வாங்க முதலமைச்சர் நாற்காலியை அலங்குறீங்க, உங்களுக்கு நாங்க வந்து பொன்னாடை போத்தி உங்களை வாக்களித்தால் மக்கள் பிரதிநிதியாக வரலாம். ஒரே ஒரு கேள்வி, வாக்குகளை வாங்குகிறீர்களா பெறுகிறீர்களா? அதை மட்டும் சொல்லுங்க. காசை கொடுத்து வாங்குறீங்களா, மக்கள் ஓட்டு போடுறாங்க? யார் சொன்னா நாங்க வாக்கு காசை கொடுக்கலன்னு சொல்ல? நாங்க வாக்குக்கு காசு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன நோட் அடிச்சு காய போட்டுட்டு உட்காந்துருக்கோம்? நோட் அடிக்கிற உரிமை எங்களுக்கு இல்ல, ரிசர்வ் பேங்குக்கு இருக்கு, அது ஒன்றிய அரசு கையில தான் இருக்கு. ஒன்றிய அரசு எங்களுக்கு எதிரியா இருக்கான். நாங்க என்னத்துக்கு? அப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல்ல மக்களை கூண்டு கூண்டாக கல்யாண மண்டலத்தில் அடைச்சி வாக்குகளை பெற்று இரவு அதெல்லாம் பொய்யா? ஊழியர் கூட்டம் நடந்தது. ஊழியர் கூட்டத்துல வந்து என்னென்ன பேசி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமோ அது நிறைவேற்றப்பட்டது. 3 வேளை உணவு அளிக்கப்பட்டது. ஊழியர் கூட்டம் அது. அதனால இதெல்லாம் தனித்தனியான அந்தந்த பகுதியில ஒவ்வொரு இடங்கள்லயும் ஊழியர் கூட்டம் நடந்தது. இப்ப கூட நடந்த தேர்தலையும் ஊழியர் கூட்டங்கள் ஆங்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடந்தது. நானும் பல ஊழியர் கூட்டங்களை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆகையினால நீங்க சார் இங்க பாருங்க, பணம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்கனாலும் மக்கள் யாருங்க? மக்கள் நாங்க தான் வாக்களிக்கிறாங்க, எங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. நாங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பணம் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தல் கமிஷன் எப்படி எங்களை பணம் கொடுக்க விடும்? ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் நாங்க போய் பணம் கொடுத்தா அதை வந்து புடிச்சு போட்டு அந்த தேர்தலை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? இல்லையா? சும்மா வாய்க்கு பத்தாத பேச்ச வந்து உங்க தலைவர் பேசுறாரு. உங்க கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய் தேர்தல் ஆணையம் பிடித்திருக்கிறது. அதில் நாடு மாடு மேய்ச்சும் போகும்போது கையில் எடுத்து போனா இல்லை. இங்கே இருக்கிற வேட்பாளர்கள் அவர்களோடது அந்த அந்த ஓட்டு போடுறவங்க வாக்காளர்களுக்கு கொடுக்க எடுத்து சென்ற பணம் அது ஐயா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஊத்தி மூடி மறைக்கிறார். அண்ணே 4 கோடி பணம் யாரு எடுத்துட்டு போனா? ரயில்ல பிடிப்பட்டது பிஜேபி 4 கோடி. நைனா நாயந்திரன் பணம் ஆகி போச்சு இல்ல, இவங்க என்ன புடிஞ்சிட்டாங்க? இது அந்த ஆளு தான் அனுப்பிச்சாரு, அந்த ஆளுடைய தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி இருக்கணும் இல்ல? ஏன் பொண்ணுங்கள? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா எல்லாம் இதுதான். இவர் சொன்னாரு காசு பணம், அதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும். சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நாங்கள் அதிகாரம் அவருடைய இதை செல்லாதுன்னு அறிவிக்கணும்ல சார் தேர்தல் கமிஷன். ஏன் அறிவிக்கல? 68 கோடி ரூபாய் 2021 வந்து தேர்தல் ஆணையம் வந்து கைப்பற்றி இருக்கு. யாருக்கு ஒரு இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரும் கேண்டிடேட் கிட்ட இருந்து யாராவது பணம் பண்ணாங்களா? அந்த திமுகவா, அண்ணா திமுகவா, காங்கிரஸா அல்லது நாம் தமிழரான எந்த கட்சின்னு விளம்பரம் கொடுத்துருக்கான்? இது வந்து பிஜேபி உடையது. இவர்தான் நைனா நாயந்திரனுக்கு தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போறோம்னு சொன்னாங்க. இப்ப நைனா நாயந்திரன் என் பணம்னு இப்ப ஒத்துக்கிட்டாரு. இல்ல நைனா நாயந்திரன் அவர் பணம் ஒத்துக்கல. அப்புறம் தொழில் ரீதியான பணம் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. அவர் பணம் ஒத்துக்கல. என்னுடைய ஊழியர்கள் எடுத்து சென்று இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், பணமே கொடுக்கல அப்படின்றதுலாம் வந்து ஏற்புடையது அல்ல. ஏன்னா எல்லா எலெக்ஷன்லையும் கிட்டத்தட்ட 1000 கோடி 500 கோடி பணம் கொடுங்கிறது அதிகாரப்பூர்வமா யாரும் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு இடங்களும் 500 1000 கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. இதுல வந்து தெள்ள தெளிவாக நாம் தமிழ் கட்சி 1 ரூபா கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறது 2024. அது எல்லா அரசியலுடைய கட்சிகளுடைய பிரமுகர்களும் மந்திரி மட்டாமராசர்களும் ஒத்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த கோணத்தில் தான் நாம் தமிழ் கட்சி செல்கிறது. ஒரு அருமையான சித்தாந்தத்தை நோக்கி செல்கிறது. ஒரு அருமையான ஒரு வாழ்வியலை வந்து தமிழ் குருடி மக்களுக்கு அமைக்கும் என்கிற அற்புதமான நிலைப்பாடு தலைவர் திரு சீமான் அவர்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்.